கடையில் இருக்கலாம், கடையில் இருந்துட்டு கஸ்டமரே இல்லைன்னா கூட கவலை ஏமாப்படுற பிள்ளைங்க கூட என்ஜாய் பண்ணு. அவங்களோட சேர்ந்து நம்ம கடையில் ஹோல்சேலில் கிடைக்குது, ஏதாவது எடுத்து சாப்பிட்டு இதெல்லாம் ஒரு என்ஜாய் பண்ணாமோ எங்கே வெளியே போய் என்ஜாய் கஸ்டமரே இல்லைன்னா கூட ஃபீல் பண்ணாதமோ. இப்போ வந்து நம்மளுக்கு வேலை கம்மி, அதை நினச்சிக்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பசங்களை விட்டுட்டுன்னா இந்த மாதிரி கூடையே வச்சுக்கோங்க. கூடையே வச்சுட்டு இவங்க வந்து கொஞ்சம் நல்லா தேர்வு பண்ணி நம்மக்கிட்ட விளையாடிட்டே இருப்பாங்க. அதனால இவங்களோட என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா மந்த் ஃபர்ஸ்ட்லலாம் எல்லாருக்கும் சேலரி வர்ற வரையும் நம்மளுக்கு பிஸ்னஸ் வந்து இப்படி தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? வேற எங்கேயா வெளியே போகணும்னு வச்சுக்கோயே, நீ நினைக்கிற மாதிரி வெயிலில் போய் காஞ்சிட்டு வரணும், டயர்டாக வரணும், அடுத்த நாள் காலையில் கடை திறக்க வர்றதுக்கு நம்ம டயர்ட் ஆகிடுவோம். அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது கடை வச்சுட்டு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்லுமோ. அம்மா அப்போ நீ சொல்கிற மாதிரி பேசாமல் நம்ம கடையிலேயே இருந்துக்கலாம். ஏன்னா யோசிச்சு பார்த்தேன், நம்ம வெளியே போனால் கண்டிப்பாக வந்து நம்மளே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினாலே வந்து பார்த்தோன்னா 20 ரூபா சொல்லி நம்ம வாங்கணும். அதுவே நம்ம கடையிலனா நமக்கு ஹோல்சேலு கம்மி ரேட்டு தான். நினச்சபடி கூல்ட்ரிங்க்ஸாக வெயிலுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கலாம். இதா ஐஸ்கிரீம் நமக்கு வெரைட்டியாக இருக்குது. எல்லா ஐஸ்கிரீமும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு மேலே பிஸ்கெட் இருக்கா, பிஸ்கெட்டும் நம்ம எல்லாமே வெரைட்டியாக இருக்குது, பிஸ்கெட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிட்ணும் தான், அந்த லேஸ் ஐட்டமு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். பரவாயில்ல விடமா, கொஞ்சமாக பிஸ்னஸ் ஆனாலும் இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. இனிமேல் வந்து வெளியே போகிறது பிளான் வந்து பண்ணுறது வேண்டாம். எமர்ஜென்சி எதனா நம்ம லீவ் போட்டுக்கலாம். மற்றபடி இதுவும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஃபேமிலியோட குடும்பத்தோட இங்கேயே ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம்ல, இதை விட நமக்கு வேறு என்ன சந்தோஷம் நமக்கு வேணும்? அதனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நினைக்கலாம், அப்போ வெளியே போகிறவங்கலாம் ஜாலியாக இருக்க முடியுது இல்லையா? எல்லாரும் வந்து கடையில் இருந்துட்டு ஏன் பிஸ்னஸ் ஆகலன்னு ஃபீல் பண்ணிட்டு ஏன் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கலாம். கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் வேணாங்க. சம்டைம் கூட உங்களுக்கு இதுவே எதிர்பார்க்காம கூட பிஸ்னஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே போனால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசனை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு ஹோட்டலா, நல்ல ஒரு பேக்கரியா, இதில் உட்காந்து போய் சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு தான் யோசிப்பீங்க. அதை நம்ம இங்கே இருந்துகிட்டே பண்ணிட்டு போகலாமே. என்ன ஒரு இது என்ஜாய்மெண்ட்டோடு நம்ம பண்ணிட்டு போகலாம். வெளியே போனால் தான் வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க உண்மை.